பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சி நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட என்ன வார்த்தை பேசுகிறான்னு பார்ப்போம். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாட்களில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமீன். ஆண்டவர் உங்களை பார்த்து அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் மேல் வசனம் என்ன சொல்லுது? அதில் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. அப்போனா எகிப்து தேசங்கிறது அடிமைத்தனம். அப்போ அந்த அடிமைத்தன தேசத்துலேருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிடுறச்சே, அவங்க விண்ணப்பம் செய்யறச்சே, ஜபிக்கரிச்சே, அவங்க விண்ணப்பம் தேவ சமூகத்தில் போய் எட்டுறச்சே, தேவன் எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தது போல, அப்போ அங்கே எகிப்துலேருந்து கொண்டு வரிச்சு எவ்வளோ அதிசயங்களாக தேவன் காண்பித்தார் இல்லையா அந்த விடுதலையாக்கி கூட்டிகிட்டு வர நாட்களில். அது போல் உங்களை காண பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீங்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது தேவனை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுறச்சே உங்க ஜபத்துக்கு அவர் பதில் கொடுத்து, அப்ப எகிப்து தேசத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவன் அன்றைக்கு செய்தது போல விடுதலையாக்கி அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்றாரு. அதிசயம் வேணும்னு ஆசைப்படுறோம். எகிப்திலேருந்து விடுதலை ஆகணும்ல, அதுக்கு நம்ம தீர்மானம் எடுக்கணும்ல. இந்த அடிமைத்தனம் எனக்கு வேண்டான்னு நம்ம யோசிக்கணும்ல. அங்கேருந்து நான் எழுந்து புறப்படணும்னு நான் ஜபிக்கணும்ல. அதுக்கு நீங்கள் உங்களை ஆயத்தமாக்கி நீங்கள் தேவனை நோக்கி ஜபிங்களேன். நிச்சயமாக தேவன் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமீன். ஜபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவரை புறப்பட்ட நாட்களில் காணப்பட்ட அந்த அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லிக்கிற வேத வசனத்தின்படி இப்பொழுதும் உங்கள் ஜனங்கள் ஆண்டவரை யார் யாரெல்லாம் எந்தெந்த அடிமைத்தனத்தில் இருக்காங்களோ, எந்த எகிப்தனத்தின் நினைவுகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலிருந்து அதிலிருந்து விடுதலையாகும் என்று உண்மை நோக்கி கூப்பிட ஜபிக்க ஆண்டவரே உங்ககிட்ட விண்ணப்பம் செய்ய அவர்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அவர்கள் ஜபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு இப்பொழுதே ஆண்டவரே அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த நாட்களில் செய்த அதிசயங்களை காண பண்ணும்படியாக விடுதலையாக்கி அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். எகிப்திலேருந்து கிளம்பணும்னு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். God bless you.